வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்முடைய போனாஸ் கிச்சனில் இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். ஸ்வீட் குழிப்பணியாரமும் கார குழிப்பணியாரமும், அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கார குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம போனாஸ் கிச்சனில் வந்து குழிப்பணியாரம் செஞ்சுருக்கிறோம், இட்லி மாவில் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரத்துக்குனே மாவு அரைச்சி தனியாக இது பண்ணி இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கெட்டியாக மாவு அரைச்சிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து குழிப்பணியாரத்துக்குன்னே இது மாவு அரைச்சி பண்ணுறேன். நான் இது வந்து 3 பங்கு இட்லி அரிசியும் கொஞ்சமாக பச்சரிசியும் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கு நான் வந்து அரை அடாக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக அரைச்சாதான் நம்ம வந்து பாகு ஊற்றும்போது கொஞ்சம் நீத்து போகும். அதனால் நம்ம வந்து கெட்டியாக அரைக்கணும். நான் வந்து இப்போ கெட்டியாக பாகு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பாகு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கரைக்கும் போது நீத்துக்கும். அப்போ தான் மாவு தண்ணி விடாது. இப்போ இந்த அளவு போதும் ஜீரா. இதில் கொஞ்சமாக நான் சால்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து மாவில் சால்ட் போட்டு அரைக்கலை. நான் அப்புறமா கலந்துக்கும் போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். கொஞ்சமாக போதும் சால்ட்டு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நீத்துக்குச்சு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். மாவு இந்த பதம் தான் வேணும் நமக்கு. இப்போ இது போதும், கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து குழிப்பணியாரத்தில் ஊற்றுறதுக்கு, பணியார சட்டியில் ஊற்றுறதுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோம். அதாவது கார குழிப்பணியாரத்துக்கு ஒரு ரோஜாப்பூ சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10-15 பூண்டு பல் வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி வச்சுருக்கிறேன். சின்னதாக கொஞ்சமாக வரமிளகா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு காரம் கொஞ்சமாக இருந்தால் போதும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க நிறையா மிளகா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து நம்ம தாளித்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச சட்னி எடுத்து இதில் கொதிக்க விட போகிறோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அரைச்ச சட்னியை இதில் நம்ம விட போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கணும். நான் வந்து மிளகா வந்து கம்மியாக போட்டுக்கிறதுனால கலர் வந்து கம்மியாக இருக்குது. இது மிளகா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருந்தா நல்லா இருக்கு, கலராக வந்திருக்கும். இதில் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் போட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அந்த சட்னியை பக்கத்து பர்னருக்கு மாற்றிட்டு இப்போ நான் வந்து கார பணியாரத்துக்கு நம்ம வந்து தாளிச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் கார பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. நான் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலை, அதனால் காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். கொஞ்சமாக ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் விலை கம்மி தான்.
சின்ன வெங்காயம் இந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்கும்போது வாங்கி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு நல்லது, நல்ல மருத்துவ குணம் உள்ளது. ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம திரும்ப வேகத்தானே வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அதை நான் இதில் போட்டுக்கிறேன். அதே போல் ஒரு பாதி கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதில் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பச்சை மிளகா வேணுன்றத பச்சை மிளகா போட்டுக்கலாம். எங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம், வாயெல்லாம் புண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் வரமிளகா தான் கிள்ளி போட்டிருக்கேன் நான். இப்போ நான் 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம திரும்ப பணியாரத்தில் ஊற்றும்போது அதுலேயே வெந்துடும். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயெலாம் நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த வதக்கலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்குவோம். மாவுலேயும் கொஞ்சம் போடணும், அப்புறமா போட்டுக்குவோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு மாவில் போடுவோம். சூடாக இருக்கும்போது மாவில் போட்டோம்னா மாவு டக்குன்னு புளிச்சிடும் ரொம்ப. அதனால் இது கொஞ்சம் 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் வந்து மாவில் போடும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வதக்குனது வந்து 2 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாவில் போட்டுக்கிறேன். நம்ம வந்து குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைக்கும் போது கிரைண்டர் கழுவுன தண்ணியை வந்து மாவில் ஊற்றி கலக்காமல் தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் இல்லையா, அப்போயில் கலந்துக்கலாம் தண்ணியை. இப்போ நான் வந்து மாவுக்கு தகுந்த உப்பு இன்னும் போடலை, இப்போ நான் போட்டுக்கிறேன் நான். இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து வதக்கும் போது கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வதக்கும்போது கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. இப்போ போதும், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரம் ஊற்ற தயாராகியாச்சு. இப்போ ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இனிப்புக்கு மாவு கலந்து வச்சு இல்லையா, அதில் வந்து நான் தேங்காய் போட விட்டுட்டேன். நான் தேங்காய் போட்டுக்கிறேன் நான். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும் தேங்காய். சரி, இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ குழிப்பணியார சட்டி நான் அடுப்பில் போட்டிருக்கேன். சும்மா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ட்ராப் போட்டுக்கலாம் நம்ம. குழி நிறையா ஊற்றாமல் ஒரு 95% ஃபுல்லாகிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஆனால் நம்ம இனிப்புக்கு ஊற்றும்போது கொஞ்சம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு தான் ஊற்றி எடுக்கணும் நம்ம. ஏன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கணும் நமக்கு. இப்போ நான் வந்து குறைச்சி வச்சிடுறேன். குறைச்சி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நான்ஸ்டிக் தானே. இப்போ இதை மூடி வச்சுருவோம். 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சதுனால தான் கருகாமல் அழகாக வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்குறோம். சூப்பராக வந்திருக்காங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். சூப்பராக பந்தாக வந்திருக்குறாங்க, சாஃப்டாக இருக்கிறாங்க. இப்போ வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சூப்பராக கருகாமல் நல்ல ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, மாவு அரைக்கும்போது தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பாகு ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்காங்க. அதே போல் நம்ம இனிப்புக்கு செய்யும்போது ஃப்ளேமை வந்து ஜாஸ்தியாக வச்சிடக்கூடாது, கம்மி ஃப்ளேமில் தான் ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கருகாமல் சூப்பராக வருவாங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் காரக்குழி பணியாரம் ஊற்றிக்குவோம். நம்ம இதே போல் லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் போட்டுக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காரக்குழி பணியாரத்துக்கு கொஞ்சம் ஃப்ளேம் நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். இது ஒன்றும் கருகிடாது. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ருவாங்க. கேப்சிகம் கூட போடலாம். இதில் சின்ன சின்னதாக தட்டைப்பயிரெலாம் கூட வேக வச்சு இதில் கலந்துக்கலாம். ப்ரோட்டீன் சேர்ந்து போயிடும் வயிற்றுக்குள்ளே. இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம், சும்மா மேலாக. இப்போ நம்ம இதை மூடிட்டு 2 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, முக்கால் பாதி வெந்துட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்காங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சூப்பராக நம்ம குழிப்பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அதே போல் காரக்குழி பணியாரமும் செஞ்சுருக்கிறேன். இதில் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இன்னும் நமக்கு என்னென்ன தேவையோ கேப்சிகம் கூட போடலாம். கேப்சிகம் பீட்ரூட் எல்லாம் கூட நிறைய பச்சை பட்டாணி போடலாம். போட்டு சூப்பராக பணியாரம் பண்ணிடலாம். அதுக்கு சூப்பராக தேங்காய் சட்னியும் ஆஃப்டாக இருக்கும், இந்த சட்னியும் ஆஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.